அவமானங்கள் நிறைய சந்திச்சேன் நான். அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா பொட்டையன் ஆயிடுவான். சொந்த பந்தங்களே சொல்லியிருந்தாங்க பொட்டையன் ஆயிடுவான், எங்கே போய் குடும்பத்தை பார்க்க போகிறான், இதெல்லாம் தேராது, இவங்கெல்லாம் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னாங்க. அப்போல்லாம் பழகும்போது நான் மொதல் போகும்போது 10 ரூபா தான் எனக்கு கொடுத்தாங்க. வெறும் 10 ரூபா தான் பழக போகும்போது. அப்புறமேட்டு 20 ரூபா, அப்புறம் 50 ரூபா, அப்புறம் 100 ரூபா. ஆடிட்டு பாத்ரூம் போகும்போது கை பிடிச்சி இழுப்பாங்க. ஒரு சில பேர் அங்கே மேச்சேரிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரில் ஒரு பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம், அதாவது நாங்கள் தப்பாக நடந்துக்கிறதுக்கு. அப்புறம் நான் பயந்தாங்க, நீங்கள் அதுக்கு மாதிரி பெண் இல்லை பயந்தா அப்படின்னு. இல்லை நீ பொண்ணு தான் பரவாயில்லவா அப்படின்னு. இல்லைவா இப்போ சத்தம் போடுறதுக்கு அப்புறமேட்டு எப்படின்னா ஆணாக இருக்கனால இவங்க பண்ணுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிடுறேன். இதாக பெண்ணாக இருந்தாங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க, தொழில் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. அதான் ஆண் மேலே தப்பாக நினைக்க மாட்டாங்க, பெண் மேலே தான் அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. இவன் ஒழுங்காக இருந்தால் அவன் அந்த பையன் வரான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைப்பாங்களே தவிர நமக்கு பிடிச்சி செய்கிற தொழில் அப்படிங்கும்போது எத்தனை பேர் கேட்டாலும் நம்ம சலிக்காமல் சொல்லலாம். அது சொல்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது நமக்கு. ஆமாங்க நான் கூத்தாட தான் போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால செய்கிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க போக வேண்டாம், போகக்கூடாது, அந்த மாதிரி போனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உன்னை வேறு மாதிரி சொல்லுவாங்க, போகக்கூடாது அப்படிம்பாங்க. எத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன், திருச்செங்கோடில் இருக்கேன். திருச்செங்கோடில் என் கூட மிக முக்கியமான ஒரு கலைஞர் இருக்கார், கார்த்திக், கலைமகள் கார்த்திக். இந்த ஏரியா பக்கம் அவ்வளோ பிரபலமாகுது. திருச்செங்கோடு, நாமக்கல், ஈரோடு, சுத்தோட்டா ஃபுல்லாகவே நாங்கள் சேலம், நாமக்கல் எல்லா பக்கமும் வந்து இதை பற்றி தெரியாத ஆளே கிடையாது. ரொம்ப பொருளாதார பின்னணி எதுவும் இல்லாத ஒரு கிராமத்தில் வந்து இவங்க அப்பா கம்பி கட்டு வேலைக்கு போகிறாங்க, அம்மா நூறு வேலைக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து தெருக்கூத்தை தான் நமக்கு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நினைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இயங்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் கார்த்திக். கார்த்திக்கோட அனுபவங்கள், இந்த கலைஞராக அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் சொல்லி நிறைய ஜேர்னி இருக்குது. ஸோ அதான் கார்த்திக் பற்றி தெரிஞ்சுக்க போல தொடர்ந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. முதலோட மேடை ஏறும்போது எத்தனை வயசு உங்களுக்கு? 16 வயசு. 15க்கு 16 சேர்ந்தேன். 16 வயசு ஸ்டார்டிங். இப்போ வயசு என்ன உங்களுக்கு? இப்போ வயசு 28 முடிய போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம். 15 வருஷம். இந்த 15 வருஷத்தில் நீங்கள் மேடை ஏறினதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமான உங்களோட அனுபவங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் ரொம்பவே வந்து நிறைய போராட்டங்கள் சந்திச்சு தான் நீங்கள் வந்து நிறைய போராட்டங்கள் சந்திச்சு. ஏன்னா அவமானங்கள் நிறைய சந்திச்சேன் நான். அவமானங்கள்லாம் இவன் கூத்தாட போகிறான், இவன் அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா இவன் பொட்டையன் ஆயிடுவான் அப்படி நல்லா சொந்த பந்தங்களே சொல்லியிருக்கிறாங்க. சொந்த பந்தங்களே சொல்லியிருக்காங்க பொட்டையன் ஆயிடுவான், எங்கே போய் குடும்பத்தை பார்க்க போகிறான், இதெல்லாம் தேராது, இவங்கெல்லாம் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னாங்க. அந்த அவமானங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம குழுவிலேயே என்னன்னாங்க, ஏன்டா வெளிவிட்டு பேர் கெடுக்குறீங்க. நம்ம ஏன்னா புதுசாக இருக்கும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்க. ஓகே. அந்த தயக்கத்தில் நம்ம கொஞ்சம் தயக்கமாக நம்ம நடிப்போம் நம்ம. ஆனால் அங்கே போயிட்டு அந்த தயக்கம்ங்கிறது யாருக்கும் வரக்கூடாது. பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு அந்த தயக்கம் போயிடும். நம்ம புதுசாக போகிறோம் இல்லைங்க, புதுசாக போகும்போது அந்த தயக்கம் நமக்கு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு மாதம் அந்த தயக்கம் எனக்கு இருந்தது. வெளியே போகும்போது பயமும் இருந்தது, தயக்கமும் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, பல பேர்த்து முன்னாடி நடிக்கிறதுன்னா ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். அப்படிங்கும்போது தயக்கத்தில் அவங்க என்னன்ட்டாங்க, ஒரு சில பேர் நம்ம கூட ஆடுறவங்களே எனக்கு அவமானமாக இருக்கிற பேர் கெட்டு போயிடும், நம்ம குழு பேர் கெட்டு போயிடும், ஏன் நீங்கள் தேவையில்ல வேஷம் மட்டும் விட்றாங்க, சொல்லித்தர வந்து உங்கள் வீட்டில் போய் சொல்லிக் கொடுங்க நீங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு சில பேர் ஒரு 4-5 பேர் என்னன்ட்டாங்க, நீ மட்டும் என்னையா கற்றுக்கிட்டா வந்த நீயே வெளியே வந்து பழகி தானே ஆடுன, அதனால் நீ மட்டும் அவனையை மட்டும் ஏன் சொல்கிற, நீங்கள் செட்டிலேருந்து 1 ரூபா நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அப்போல்லாம் பழகும்போது நான் மொதல் போகும்போது 10 ரூபா தான் எனக்கு கொடுத்தாங்க. வெறும் 10 ரூபா தான் பழக போகும்போது. அப்புறமேட்டு 20 ரூபா, அப்புறம் 50 ரூபா, அப்புறம் 100 ரூபா, 250, அப்புறம் 500, அதுக்கப்புறமேட்டு தான் சரிபாக 1000 அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் நீங்கள் 1 ரூபா செட்டிலேருந்து கொடுக்காதீங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன்னா அவனுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா என்னை கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அவர் ராஜேந்திரன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் சண்டைக்கு போட்டார், நீங்கள் யாரும் கொடுக்காதீங்க அவனுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு சில பேர் எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்த பொருளெல்லாம் வாங்கினா அப்போதைக்கு 4 ரூபா 5 ரூபா வந்துடும். அப்படிங்கும்போது அவர் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுத்துட்டார் ஒருத்தர். 4000 5000 5000 ஆகும். ஏன்னா ஒரு முடி மட்டும் இப்போதைக்கு அந்த முடி டோப்பா விக்கு மட்டும் 900 1000 1200 சொல்லுவாங்க அந்த டோப்பா. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 500 600. நம்ம தோடு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக செஞ்சு கொடுத்துட்டாரு. என் பயனாட்டின வச்சுக்கிறேன். இப்போ
இதனால தானே வேண்டாங்கிறீங்க, நான் என் பையனாட்ட நினச்சி நான் தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவர் தனியாக தைச்சி கொடுத்துட்டாரு. அப்புறம் அதேமாதிரி சித்தப்பாவை நமக்கு உண்டானதில் அவர் பார்த்துக்கிட்டாரு. ராஜேந்திரன் சார் அவர் ஒருத்தர் பேசினார், அவர் பேசுனது தான் வைராகியமாக வச்சு இந்த அளவுக்கு நான் வந்தேன் நான். ஏன்னா அப்போதைக்கு அப்பா அவர் மேலே கோவம் இருந்தது, இந்த மாதிரிலாம் பேசிட்டாரு, சலங்கையில் எடுத்து கூட அடிச்சிருக்கிறாரு. அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி வேண்டாம் எனக்கெல்லாம் சோத்துக்கு தாண்டா லாக்கிவேன், என் தொழிலுக்கு லாக்கில அப்படின்லாம் சொன்னாப்பில்ல. ஆனால் அவர் அந்த வார்த்தைகள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சனால தான் இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அப்போதைக்கு அவர் மேலே கோவம் வந்தது, என்னடா இப்படி நம்மளை பேசுகிறாரு, ஏன்னா அப்போ கோவப்படுற வயசு அப்படின்னு கோவப்பட்டேன். வார்த்தையை கூட விட்டு மனசில் திட்டிருக்கிறேன். அப்புறமேட்டு போக போக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லதுக்காக தானே திட்டினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தொழில் பாட்டுக்கு நம்ம ஒன்று இப்போ 10 பேர் நான் இல்லைன்னா இல்லை, நீ வந்தாகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் இந்த ஜேர்னியில் சொல்கிறது வந்து எப்படின்னா, பெண் வேஷம் போடுறது வந்து அவங்களோட உடல் ரீதியாகவே அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும், இதெல்லாம் வந்து புதுசாக பயப்படுறாங்க இது பண்ண சொல்லுவீங்க. நீங்கள் முதல் பெண் வேஷம் தான் போடும்போது உங்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு? உணர்வுகள் எப்படி, ஃபஸ்ட் டைம் பெண் வேஷம் போடும்போது அந்த ஆணோடைய மெச்சூரிட்டி அதுதான் வந்தது. அதாவது நடபாவனை எல்லாம் ஆணோடது தான் வந்தது. அதுக்கப்புறமேட்டு போகும்போது பெண்ணோடது நாங்கள் கொண்டு வந்தோம். இன்னும் போடும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க, யார் எங்கள் குருவே பவுட்ரு போடும்போது சத்தி வாங்கிட்டு தான் பவுட்ரு போட்டார், அதான் மேக்கப் எங்களுக்கு பண்ணிவிடுதான் ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணிவிடுவாங்க. பண்ணும்போது கலைவாணி மேலே சத்தி வாங்கி தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்ன நம்பி விட்டுருக்குறாங்க, அதனால் எனக்கு எந்த பேர் எடுத்து தரக்கூடாது, அதாவது பேரும் புகழோடு நல்லபடியாக இருக்கணும், தப்பான பழக்கத்துக்கு போகக்கூடாது, இல்லை ஒருவேளை திருநங்கையாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தி வாங்கிட்டு தான் பவுடரே போட்டு விட்டாங்க. புரியல எனக்கு. இப்போ திருநங்கை இது மூலமாக திருநங்கை ஆரம்பம் இருக்கிறாங்க நம்ம புரியல. ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் திருநங்கைகள் தெருக்கூத்து ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் நிறைய தெருக்கூத்து ஆடுறாங்க. காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க, ஒத்துக்காதனால சரி நம்ம தெருக்கூத்துக்கு வந்தால் நம்ம புடவை கட்டி இதில் புடவை கட்டி விளையாட போது அந்த ஆசை இது மூலியமா தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஒரு சில பேர் கட்டுப்பாடாகவும் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லை என்னால் ஜென்ஸாக இருக்க முடியல, ஆணாக இருக்க முடியல, நான் பெண்ணாக மாறிக்கிறேன் அப்படின்ட்டு பெண்ணாக மாறிக்கிட்டு அப்பயே திருநங்கையை வந்து தெருக்கூத்துட்டு தான் இருக்கிறாங்க. தப்பான விஷயத்துக்கோ அதுக்கெல்லாம் எதுவும் போகல, திருநங்கைகள் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் பயந்துக்கிட்டாங்க, அதனால் நம்ம பையன் அந்த மாதிரி ஆயிடுவானோ. சில பேர் மேக்சிமம் எல்லாரோட பெற்றோரும் நினைக்கிறது அதுதான், கூத்துக்கு வந்தால் தண்ணி பழக்கம் வந்துடும், தம் அடிப்பாங்க, இந்த மாதிரி பழக்கம்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஒருவேளை திருநங்கையை மாறிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் திருநங்கை அவங்களோட, ஏன்னா அவங்களோட இது அப்படி ஹார்மோன் சேஞ்ச் அப்படி. இது வந்து திருநங்கைன்றது வந்து அது உடல் ரீதியாக இருக்க மாற்றம், ஒன்று இயல்புலேயே அந்த மாற்றம் இருந்தால் தான் அவங்க வந்து திருநங்கை, இயல்புலேயே அவங்க திருநங்கையாக இருப்பாங்க, அவங்க வந்து அதை அதுக்கான ஒரு தீர்வா வந்து இங்க வந்துடுறாங்க. ஒரு ஆண் வந்து திருநங்கையா மாறக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? அதை தான் கேட்குறேன் நான். இல்லை ஆணா வந்தெல்லாம் மாற மாட்டாங்க, அப்படி மாறினவங்க யாருமே கிடையாது. உடல் ரீதியா திருநங்கையா இருக்கிறவங்க பண்ண முடியும். ஆமா, இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜை எடுத்துக்குவாங்க. ஏன்னா வீட்டுல இருந்து நம்ம புடவை கட்டினா வீட்டுல விட மாட்டாங்க, புடவை கட்டி பார்க்கணும் அப்படின்னு விட மாட்டாங்க. அப்போ கூத்துக்கு வந்துட்டா நம்ம ஆசைக்கு நம்ம புடவை கட்டி பார்த்துக்கலாம், மேக்கப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மேக்கப் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, புடவை கட்டி பார்ப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா வீட்டில் பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க சர்ஜரி பண்ணி திருநங்கையாக மாறிடும். திருநங்கையாக மாறினாலுமே தப்பான தொழிலுக்கோ இந்த வசூலுக்கோ அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. தெருக்கூத்தில் ஆடுறவங்க தெருக்கூத்து மட்டும்தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தெருக்கூத்துக்காக இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தான் தெருக்கூத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்குது. பெண்மேசத்துக்கு தேவையானது முடி அதிகமாக வளர்த்திருக்கணுங்கண்ணா. முடி இல்லைனாலும் வேஷம் போடலாம். ஆனால் என்ன, இந்த இடத்துல 2 பக்கம் முடி தனியாக எடுத்து அது கயிறு கட்டி கட்டும்போது வலி ஓவராக இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கு முடி கொஞ்சம் தேவைப்படும். இன்னொன்று காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கணும்போது புடவை சேரீ எடுக்கணும், அப்புறம் அது ப்ளவுஸ் தைக்கணும், ஸ்டிச் பண்ணுறது, அதெல்லாம் அதோட இதுதாங்கண்ணா, செலவுகள் தான். அப்புறம் நகை செட்டு எடுக்கணும். நகை செட்டுன்னா இப்போதைக்கு இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தைச்சி கொடுத்தாங்க, இப்போல்லாம் வந்து கவரிங்கில் வந்துருச்சு. அதனால் இப்போ கவரிங்கில் வந்ததுனால இப்போ அமௌண்ட்டு தான். அப்போ தைச்சி கொடுத்தாங்கன்னா ஒரு 300-400 ரூபாய்க்கு போகும். ஆனால் இப்போல்லாம் நகை செட் எடுக்கும்போது 500, 1000 அந்த மாதிரி ரேட்டு ஓவராக தான் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் ஆள் பாதி ஆடை பாதி. உங்களோட இந்த கலைஞம் முழுக்க மேக்ஸிமம் நைட்டில் தான் இருக்குங்க இல்லைங்களா? இரவு மட்டும்தாங்க. நைட்டு இரவு நேர வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? எங்களுக்கு இரவு தான் பகல். ஏன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் வேலைக்கு போய்ட்டு இரவு தூங்குவாங்க. நாங்கள் இரவில் வேலைக்கு போய்ட்டு பகலில் தூங்குவோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு இரவு தான் பகல். இரவு சமாளிச்சுக்கிறோம். ஏன்னா கண்டினியூவாக நாங்கள் போகிறோம் இல்லைங்க. இப்போ ஒரு நாள் கண்ணு முழிக்கும் போது நமக்கு அந்த வேதனைகள் இருக்கும், தூக்கத்தை கட்டுறதுனால இருக்கும். இப்போ ரெகுலராக கண்ணு முழிக்கும் போது நம்ம அதை பழகிடும். நாடகம் நான் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்டிகை காலம் இந்த மாதிரி காலம் தான் இருப்போம். அதனால் பண்டிகை டைம் எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க.
அப்படிங்கும்போது இரவு எல்லாம் வீட்டில் உறவினர்லாம் கூப்பிடுவாங்க. உறவினர் கூப்பிடும்போது இவங்க தனியாக வீடு இடம் பத்தாது. அப்படிங்கும்போது நைட் நாடகமாக்க எல்லாருமே வந்துடுவாங்க. ரசிச்சுன்னு சில பேர் வருவாங்க. சில பேர் நம்ம வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, அங்கே போய் நம்ம கூத்து பார்க்கலாம் அப்படின்னு கூத்து பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அது பகலாக தான் தெரியும், இரவாக தெரியாது. போகிற இடங்களில் தங்குறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சமாளிச்சுக்கோங்க? அதெல்லாம் தங்குறதெல்லாம் இது இல்லைங்க. நாங்கள் நைட்டு 8 to 8:30 இடத்துக்கு போயிடுவோம். இடத்துக்கு போனோன்னையும் அங்கே போனோன்னே நாங்கள் சாப்பிட்டு எங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது தான். அப்படி அதேமாரி அவசர பாத்ரூம் எங்கே போகிற மாதிரி இருந்தால் காடு தான். காடு இங்கே இருக்குது, காடுக்கு போய் ஒதுக்கிக்குவோம். காடு தான், வேற இல்லைங்க. காலையில் 7, 7:30 கிளம்பி நாடகம் முடிக்கிறதுக்கு 6 மணி இல்லை 6:30 ஆயிரும். அது ஒவ்வொரு நாடகத்தை பொறுத்து 6:30 ஆகும், 7 மணி ஆகும். ஒரு நாடகத்தை பொறுத்து அது முடிஞ்சதுன்னா அப்புறம் கிளம்பிடுவோம். 7, 7:30க்கு கிளம்பிடுவோம். வருமானங்கள்லாம் எப்படிங்க தொழிலில்? வருமானம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்பளம் மொத்தமாக பேசுறதை பொறுத்து தாங்க. சம்பளம் எவ்வளோ பேசுகிறாங்களோ அது பொறுத்து தான். 500 வரும், 1000 வரும், 1500 வரும், இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த வேலைக்கு வந்துட்டோம்னா இப்போ நார்மல் வேலையே இந்த ஆஃபீஸ் வேலையை அந்த மாதிரி இருந்தால் போயிட்டு வந்துடலாம். மற்ற வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு நாடகம் வந்தால் போய் தான் ஆகணும். இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்குறோம், திடீர்னு 5 மணிக்கு நாடகம் வரும், சாயந்தரம் 6 மணிக்கு நாடகம் வரும். அப்படிங்கும்போது நம்ம போகும்போது விடமாட்டாங்க, அவங்க ஓனர் விடமாட்டாங்க. இங்கே வந்துட்டு அங்கேயும் போகிறது எப்படி போக முடியும், முடியாதுன்னு விடுவாங்க. இன்னொன்று உடல் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பெண் வேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இப்போ எப்படி உடம்பு மெலினமாக இருக்கணும், அப்போ தான் பெண் வேஷம் போட முடியும். வேலைக்கு போனோம்னா நமக்கு அந்த ஆண் உடல் வந்துடும். வேலைக்கு போய் நம்ம வெயிட் தூக்குற மாதிரி இருந்தாவோ இல்லை ஏதாவது கஷ்டம் வெயில் இது பண்ணுறதுனோ நமக்கு அந்த ஆண் உடல் கொஞ்சம் இதாகும் இல்லைங்க. வெயிட் தூக்கும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் கட்ஸ் வர மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பெண் வேஷத்துக்கு அது வராது. அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டிங் கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா 365 நாள், அந்த 365 நாளில் ஒரு 150 நைட்டு இல்லைனா 140 நைட்டு ஆடலாம். மொத்தமாகவே ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆடுறது. இந்த மாதங்கள் ஆடலாம். இத்தனை நாள் தான் ஆட முடியும், அதுக்கு மேலே ஆட முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் பண்டிகை, ஒரு சில பேர் பண்டிகை போடுவாங்க, ஒரு சில பேர் காரியத்துக்கு ஒன்று கூத்துடுவாங்க. அப்படி விட்டாதான் உண்டு, இல்லைன்னா நாடகம் எதுவும் இல்லை. இப்போல்லாம் அந்த ஒரு 1 வீக் ஃப்ரீயாக நாடகம் இல்லை. அவ்வளோ நேற்று ஆனது தான் மடியதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு நாடகம் இல்லை. மடியும் அடுத்த வாரம் தான், ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்குது. அது ஒரு நைட்டு தான் இருக்குது. அது முடிஞ்சால் மடி ஒரு வாரத்துக்கு நாடகம் எதுவும் கிடையாது. இந்த டைமில் தான் கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்கும். வருமானமும் சரி, எல்லா ஒரு இதுவுமே இந்த டைமில் தான் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 5 நைட்டு நாடகம் நல்லா சிறப்பாக நடக்கலாம். நமக்கு வருமானமும் சரியாக இருக்கும், செலவு சரியாக இருக்கும். இதுக்கு அப்புறமேட்டு வந்தால் வருமானங்கள் இருக்காது, செலவுகள் தான் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கையிறுக்கி பிடிக்கும், வருமானம் இல்லாத இருக்கும். இப்போ நீங்கள் மேக்கப் போடுறதுக்கப்புறம் நீங்கள் தான் பெண்ணுன்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட நெருங்குவாங்க, இல்லை கார்த்தி தான் தெரியுமா? நெருங்குறதுங்களா, ஆரம்பத்தில் தெரியாத போது தெரியாது, பெண்ணுன்னு நினச்சிக்குவாங்க. இப்போயுமே ஒரு சில பேர் பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு தான் பழகுவாங்க. பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு லெட்டரெல்லாம் வந்துருக்குதுங்க, லவ் லெட்டரே வந்திருக்கு. ஆடிட்டு பாத்ரூம் போகும்போது கை பிடிச்சி இழுப்பாங்க. ஒரு சில பேர் அங்கே மேச்சேரிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரில் ஒரு பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம், அதாவது நாங்கள் தப்பாக நடந்துக்கிறதுக்கு. அப்படின்னு நான் பயந்தாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண் இல்லை, பயந்தா அப்படின்னு. இல்லை நீ பொண்ணு தான், பரவாயில்லவா அப்படின்னு. இல்லைவா இப்போ சத்தம் போடுறதுக்கு அப்புறமேட்டு அந்த ஊருக்காரங்க 4-5 பசங்க இருந்தாங்க, அவங்க ஒடியாந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு ஓடிட்டாரு. அந்த மாதிரி நடந்துருக்குது. போதையில் வந்து எல்லாம் பேசுகிறது தான். சில பேர் தண்ணி போட்டு வந்து பேசுவாங்க, சில பேர் கார்த்தி தான், அண்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் நிறைய நடந்திருக்கு. எப்படின்னா ஆணாக இருக்கனால இவங்க பண்ணுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிடுறேன். இதாக பெண்ணாக இருந்தாங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க, தொழில் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. அந்த பெண் இப்படி தான், ஏன்னா அந்த பெண்ணு மேலே தப்பாக நினைக்க மாட்டாங்க, அதான் ஆண் மேலே தப்பாக நினைக்க மாட்டாங்க. பெண் மேலே தான், அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க. இவன் ஒழுங்காக இருந்தால் அவன் அந்த பையன் வரான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைப்பாங்களே தவிர அந்த பொண்ணை வந்து நல்லதுன்னு பேச மாட்டாங்க. அதனால் அவங்க அந்த தொழிலை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம இந்த தொழில் செய்யணும், நம்ம மானத்தை இழந்து ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி எல்லா நேரமும் நீங்கள் இயல்பாக இப்படி தான் இருப்பீங்களா, இல்லை இயல்பு வேறையா? இப்படி என்னோடய இயல்பு வேறுங்கண்ணா. இங்கே எப்பயுமே அமைதியாக தான் இருப்பேன், வீட்டிலலாம் வந்து அமைதியாக தான் இருப்பேன், வெளியே எங்கே போனாலும் அமைதியாக தான் இருப்பேன். அப்படி அமைதியாக இருக்கும்போது ஆனால் இந்த வேஷம் போட்டுட்டா என்னை விட சத்தம் போடுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, என்னை விட சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பு துருதுருவாக தான் இருப்பேன், ஓடுறது ஒடியாடுறது என் வேலை உண்டான வேலையை செஞ்சுட்டு துருதுருவாக தான் இருப்பேன். ஆனால் வேஷம் போட்டுட்டா ஆட்டம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அந்த ஆட்டத்தை நம்ம கொடுக்க வேண்டிய ஆட்டத்தை கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதை வேஷங்க அந்த பவுடருக்கு அடைச்சிட்டுனா அதுக்கப்புறம் ஆடுறது ஆட மாட்டேன், யோசிப்பேன் எப்படின்னா 4 பேருக்கு முன்னாடி எப்படி ஆடுறதுன்னு சங்கோச்சப்படுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சங்கோச்சங்கிறது இருக்காது. இந்த பெண் நளினம், அழகுடைய பாவனம், குரல் இதுக்கெல்லாம் எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
நம்ம தான் வாய்ஸ் இப்போ நார்மலாக பேசுகிறதுக்கும் கத்தி பேசுறது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கத்தி பேசும்போது பேச நம்ம அந்த குரல் உடையுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான குரல் உடையுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக அம்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இப்போ தூரமாக இருந்தால் அம்மா அப்படின்னு கத்துறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி கத்துணுன்னா நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த கமலம் உடையுன்னு சொல்லுவாங்க, நாவி கமலம். அந்த கமலம் உடஞ்சுன்னா நமக்கு ரொம்ப தேவையான வாய்ஸ் வந்துடும். ஆண் வேஷமாக இருந்தால் கம்பீரமாக பேசணும், பெண் வேஷமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு உண்டானது கொண்டாடணும். இந்த ஆண் வேஷத்துலேருந்து பெண் வேஷம் போடுறதுக்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நிஜமாவே பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கார்த்தி சொல்லும்போது தெரிஞ்சது. கார்த்தி நீங்கள் லவ் மேரேஜ் இல்லையா? லவ் மேரேஜ் இல்லை, காதலுக்கு மட்டும் லவ் இருந்துச்சு, பெரிய பிரேக்கப்பு. ஆமாங்க. உங்கள் மனைவியும் அது பிரேக்கப் ஆன அன்னைக்கு தான், அதாவது உங்கள் காதலியோட கல்யாணத்துக்கு தான் பார்க்குறோம். எப்படி அந்த இது அவங்களுக்கு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருடையும் ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்ல வேண்டிய சூழல் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? நான் வந்து நான் திருக்கூத்தாடிட்டு இருக்கேன், பெண் வேஷம் போடுறேன், இதுதான் பண்ணுறேன் அப்படின்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வெறுப்பு வந்திருக்காங்க? ஏன்னா எல்லா டைம் இதே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அப்படி வந்தது இல்லைங்க. ஏன்னா கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச தொழில் வந்து மற்றவங்கிட்ட சொல்லும்போது நமக்கு பிடிக்கலைன்னா இது கேட்குறாங்களே அப்படின்னு வெறுப்பு வரும். நமக்கு பிடிச்சி செய்கிற தொழில் அப்படிங்கும்போது எத்தனை பேர் கேட்டாலும் நம்ம சலிக்காமல் சொல்லலாம். அது சொல்கிறதுலே ஒரு சந்தோஷம் இருக்குது நமக்கு. ஆமாங்க, நான் கூத்தாட தான் போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால செய்கிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க போக வேண்டாம், போகக்கூடாது, அந்த மாதிரி போனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உன்னை வேறு மாதிரி சொல்லுவாங்க, போகக்கூடாது அப்படிம்பாங்க. எத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல வரும். அவங்க முன்னாடி சொல்லிவிட்டு பின்னாடி போய் நம்ம சிரிப்போம், அந்த சந்தோஷத்தில் சிரிப்போம். அப்புறம் இவங்களும் லவ் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுனதே சொன்னோம், என்னால் வேறு வேலைக்கு போக முடியாது, ஏன்னா கால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, அப்படிங்கும்போது வேறு வேலைக்கு என்னால் போக முடியாது, நான் இந்த வேலை மட்டும்தான் பார்ப்பேன். இன்னொன்று இந்த வேலைக்கு அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறது இந்த வேலைக்கு தான், நேசிக்கிறது வேலைக்கு தான், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இடம் தான் உங்களுக்கு, அப்படின்னா உங்களுக்கு ஓகேன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறமேட்டு சரி அதெல்லாம் உங்களுக்கு என்னோடய கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் பிடிச்சின்னு ஓகேன்னு சொன்னால் அப்புறம் மேரேஜ் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆகுது. ஒரு பொண்ணு பேர் கவிஷா, பொண்ணு பிறந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது. ஆண்டவனோட அருளால் எந்த ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிற, விட்டு கொடுத்து போகிறோம். நான் இது சொன்னாலும் அவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அவங்க இது சொன்னாலும் நான் விட்டு கொடுத்து போவேன். விட்டு கொடுத்து போய் புரிதலான வாழ்க்கை இருந்தாவே அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கும்னு தெரியல. அது போனது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் பண்ண, வேண்டான்னு சொல்லிட்டு போனது நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சந்திச்சிங்களா அவங்கள? சந்திக்கலையும், ஒரு டைம் கால் பண்ணி பேசினாங்க. என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சந்தோஷமாக இருங்க, அது வேண்டாம் இருந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் வேலை சரி வராது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ். சூப்பருங்க. சீக்கிரம் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய விபத்துலேருந்து மீண்டு வந்திருக்காரு கார்த்தி. இன்னமுமே கால் பிளேட் எடுக்கிறதுக்கு அவருக்கு போதிய அளவு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது. வருஷத்தில் ஒரு 6 மாதம் வேலை இருந்தால் 6 மாதம் சும்மா இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி கார்த்தி அந்த கலையை பிடிச்சிக்க காரணம் அவ்வளோ நேசிக்கிறாரு அந்த கலையை. ஸோ அதுதான் கார்த்தி அந்த இடத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ கார்த்திக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது கார்த்தி கூட நீங்கள் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்கன்னா சேனல் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கார்த்தி கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கார்த்தி. நன்றி.